ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சௌமிஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான மெல்ட்டிங் சாக்லேட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே மறக்காமல் கிளிக் பண்ணி விட்ருங்க. ஓகே, சாக்கோ பவுடர் வந்துட்டு இதில் ஒரு 3/4 கப் எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக நீங்கள் எந்த இதில் எடுத்தாலும் அதில் ஒரு 3/4 கப் எடுத்துக்கோங்க. ஒரு ஃபுல் கப் வந்துட்டு சுகர் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம சாக்கோ பவுடர் எடுத்த அதே கப்பில் ஃபுல் கப் வந்துட்டு சுகர் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்துட்டு காஃபி பவுடர் எடுத்துக்கலாம். ஒரு 2.5 ஸ்பூன் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து 1/2 கப் எடுத்துருக்கேன். 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சுகர் ஆட் பண்ணிடலாம். கோகோ பவுடர், நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். காஃபி பவுடர் வந்துட்டு சேர்த்திட்டேன். அது வந்து வீடியோவில் கேப்சர் பண்ணாமல் விட்டுட்டேன். காஃபி பவுடரும் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ அந்த சுகர்லாம் வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகணும், கரைஞ்சிடணும். அந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மாவில் கட்டி கட்டியாக இல்லாமல் மிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே, மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பால் வந்துட்டு 1/4 லிட்டர் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேன் வச்சுட்டு பால் சூடானதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த பேஸ்ட்டை அதில் ஊற்றிடலாம். கைப்படாமல் இப்படியே கிண்டிகிட்டே இருங்க. ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்திருக்கறனால அது வந்துட்டு கெட்டி ஆயிரும், சீக்கிரத்தில் வந்து திக்காயிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டிகிட்டே இருங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு இடம் கூட விடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. ஸோ நம்ம கிண்டிகிட்டே இருக்கும்போது அந்த தண்ணியாக இருக்கிறது வந்து கொஞ்சம் திக்காகும். திக்காகிட்டு அதோட கலரே வந்துட்டு சேஞ்ச் ஆகும். நல்லா அந்த மாதிரி கிண்டிகிட்டே இருங்க. இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சிக்கு வரும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அது வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டுங்க. ஓகே, ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பாக்ஸ் நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அதில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். இது நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் விட்டுட்டு எடுத்தாச்சு. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. நம்ம வாயில் போட்டதுமே கரையிற மாதிரி இருக்கும். அது கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும். ஒரு சாக்லேட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். ஓகே, இது மேலே கொஞ்சமாக சாக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ். தேங்க்யூ.